ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம எப்படி ஃபேஸ்புக்கில் பேஜ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் குரூப் க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுதான் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ். ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைடில் உங்களுக்கு இந்த பார் வந்துடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ்புக் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்ப்போம். அது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த பாருங்க பேஜஸ் செக்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளியர் பண்ணிவிட்டு கிரியேட் ஏ நியூ ப்ரொஃபைல் ஆர் பேஜ். ஓகேவா? ஸோ பர்சனல் பண்ணுறீங்களா, பப்ளிக். இப்போ பர்சனல்னா கிரியேட் அனதர் ப்ரொஃபைல், கெட் ஏ நியூ நேம், ஃபீட், இதெல்லாம் நம்ம பர்சனல் ப்ரொஃபைல் பண்ணுற மாதிரி. பப்ளிக் பேஜஸ்னால் நம்ம ஏதாச்சும் கிரியேட்டர் இருந்தோம், ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம்னா நம்ம பப்ளிக் பேஜ் தான் கிரியேட் பண்ணுறோம். அதே மாதிரி கிரியேட் பண்ணி பாருங்கள். ஸோ இது நம்ம இதான் ஒரு ஈஸியான, நான் ஒரு சாம்பிளும் காமிக்கிறேன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன்னு. என்னோட பேஜை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது நம்ம போயிட்டு பேஜ் கிரியேட் பண்ணுறோம். அதே போல் தான் இப்போ குரூப் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்ப்போம். ஸோ அதே சைடில் பார்த்தீங்கன்னா குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். குரூப் போயிட்டு கிரியேட் நியூ குரூப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு நம்ம நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் ஆட் பண்ணலாம். சரியா? நம்ம ப்ரொஃபைல் ஆட் பண்ணலாம். இந்த நம்ம மொபைல் வெர்ஷன் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். குரூப் நேம் கொடுங்க. குரூப் நேமு பப்ளிக் ஆர் ப்ரைவேட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட அந்த ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஆட் பண்ணினா இது ஒரு குரூப் கிரியேட் ஆகி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கலாக இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதான் நம்ம எப்படி உங்களுக்கு பேஜ் கிரியேட் பண்ணுறது, குரூப் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நான் பாருங்கள், நான் எப்படி ஒரு பேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் என் பேஜ். இந்த பேஜில் நான் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டிவ்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இங்கே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அதோட மேலே ஒரு கவர் ஃபோட்டோ, இங்கே ஒரு ஏதாச்சும் ஒரு லோகோ அந்த இது ரிலேட்டட் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கிட்டலாம். ஸோ இது ஒரு ஏன் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட ஏதாச்சும் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அந்த பேஜில் ப்ரொமோட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி பேஜ் அண்ட் குரூப்பில் போட்டால் தான் குரூப்பில் ரொம்ப பேர் உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு எந்த ஏதாச்சும் ப்ராடக்ட் ரிக்குவயர்மெண்ட் இருந்துச்சுன்னா வாங்குவாங்க. ஸோ மோஸ்ட்லி எது ஃபாஸ்ட்டாக பீப்புள் ஜாயின் பண்ணுவாங்கன்னா குரூப்பில் டக்குன்னு ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதே மாதிரி 2 இடத்துல குரூப் அண்ட் பேஜ் கிரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் இருந்தால் அதை ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணால் தான் உங்களால் பெய்டு ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அதனால் பேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் ஷேர் மை சேனல் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச் கைஸ். ஹேவ் a nice day.